Parents, and also the alumni. Good morning to you all. I'm so happy to be here amidst all of you all. It actually feels very good to be here amidst a couple of people who really want to do good to the community. சொல்றது புரிஞ்சுதா? இங்க எதுக்கு சார் எனக்கு வரதுக்கு சந்தோஷமா இருக்குன்னா, நான் சார் மாதிரி தமிழ் ரொம்ப ஸ்பஷ்டமா எனக்கு பேச வராது, நான் பேசுறேன். இங்க எதுக்கு எனக்கு இருக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்குன்னா, நீங்க இங்க வந்திருக்கிற இடம் they want to do, அவங்க ஏதோ ஒரு நல்லது செய்யணும் சமுதாயத்துக்கு, இங்க வர்ற மக்களுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் சார் பேசுனதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க மத்தியில் நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது. அது சார் சொன்ன ஒரு பாயிண்ட்டும் அவ்வளோ உண்மையா. faculty will help, faculty will guide, we have great faculty, we want you to read. நீங்க படிக்கணும், நீங்க இங்க இருந்து ஒன்னொன்னும் பயன்படுத்திக்கணும், நீங்க ஒரு நிமிஷமும் இங்க வித்தியாசமா யோசிக்கணும். யூஜியில படிச்ச மாதிரி இங்க இருக்க முடியாது, இங்க நீங்களா படிச்சுக்கலாம். சொன்னோட சில பேருக்கு பயம் கூட வந்துருக்கும், நம்ம இங்க 40,000 ரூபாய் கொடுத்துட்டு நம்மளா படிச்சுக்க சொல்றாங்க கூட நினைப்பு வந்துடும். வந்துடா இருக்காது, வந்துதான் வரலையா, வந்திருக்கும். ரொம்ப சீரியஸா இருக்கீங்க, இவ்வளவு சீரியஸா இருக்காதீங்க. நீங்க ஒரு MBA கோர்ஸ்க்கு தான் வந்திருக்கீங்க, ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கு. அவர் முடிக்கும் போது அழகா சொன்னாரு, ஐ வாண்ட் யூ டு பி ஹாப்பி. இல்ல அழகா சொன்னாரு, நீங்க சந்தோஷமா, வடிவேல் பாஷையில சொன்ன குதூகலமா. இல்ல சிரிக்கிறதுக்கே அவ்வளவு தயக்கிறீங்க, சிரிக்கல இல்ல, ரொம்ப தயக்கம், கை தட்டுறதுக்கும் தயக்கம். அவரே சொன்னாரு தட்டுங்க ஒரு நல்ல விஷயம் சொல்லும்போது. இல்ல எவ்வளவு கஷ்டமா இருக்கு நமக்கு பாராட்டுறதுக்கு. இல்ல ஏதாவது பாராட்டணும்னா ரொம்ப தயக்கமா, கை தட்டலாமா வேணாமா, பக்கத்துல இருக்கவன் என்ன பண்றான், பாப்பானா பார்க்க மாட்டானா, நம்ம பாட்டு கை தட்டி திருப்பி பார்க்கும்போது அவர் அப்பதான் உறங்கிட்டு இருப்பாரு. நீங்க இப்படி இருக்கிறதுக்கு இங்க வரல. ஆக்சுவலா இங்க நீங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னோட காலேஜ்லயும் இன்னும் நான் என்னோட பசங்களையும் பேரண்ட்ஸையும் பார்க்கல. அது இங்க ஒரு பேரண்ட்டும் வந்திருக்கீங்கல்ல, சூப்பர். நான் என்னோட யூஜி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஒரு காலேஜ்ல படிச்சேன். நானே போய் சீட் வாங்கிக்கிட்டேன். அப்ப எல்லாம் கிடைச்சது, இப்ப கிடைக்குமான்னு தெரியல. அப்புறம் MBA ஒரு காலேஜ்ல படிச்சேன், நானே போய் சீட் வாங்கிக்கிட்டேன். எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், ஒரு நாள் வாங்கல, கோயம்புத்தூர்ல படிச்சேன், ஒரு நாள் வாங்க மாட்டாங்க. இல்லடா நீயே படிச்சுட்டு வந்துடுற. அது எதனால சொன்னாங்க எனக்கு தெரியாது, ஆனா மனசு பேரண்ட்ஸ் அந்த காலேஜுக்கு வரணும். அவர் இன்னொன்னு வேற ஒரு படி மேல போய் சொல்றாரு, ஏதாவது குறை இருந்தா எனக்கு சொல்லுங்க. சத்தியமா நீங்க கண்ணாபின்னா சந்தோஷமா இருக்கும். சத்தியமா சொல்றேன், வீட்லயே நம்ம குறை சொல்ல முடியல. அந்த போட்டோக்கும் இப்ப இருக்கிறது எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இல்ல அது கொரோனா காலத்துல முடி ரொம்ப கொட்டுதுன்னு வேற சொல்றாங்க. நான் போய் சொல்லலைங்க, ஸ்ட்ரெஸ், ஹேர் ஆயில் அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் சொல்லுது. பாத்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், MBA படிக்க வந்திருக்கீங்களே, பாத்தீங்களா? இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். சார் சொன்ன ஒரு ப்ராசஸும், ஒரு ஸ்பூன் வாங்கினா கூட, ஸ்பூனு கூட காஸ்ட்லி, பின்னு வாங்கினா கூட அதான் நிலைமை. 5 ரூபாய்க்கு நீங்க ஒரு பொருள் வாங்கினா கூட அந்த ப்ராசஸ்ல தான் போகும். It's so important for the parents to be here. And நீங்க எல்லாம் இங்க இந்த காலகட்டத்தில் இத்தனை பேர் நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறது, சத்தியமா சொல்றேன், ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு என்னோட பாராட்டுக்கள். பிள்ளைங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில வந்திருக்கீங்களா, இல்ல இந்த இன்ஸ்டிடியூட் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில வந்திருக்கீங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா கூட நிக்கிறீங்க இல்ல, அது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு, அந்த உங்க பையனுக்கோ உங்க பொண்ணுக்கோ ஒரு சந்தோஷம் கொடுக்கும். அப்பா வந்தாரு, அம்மா வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஏன்னா என் பையன் என்ன திட்டுவான்,
பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு நான் போறதில்லை சில சமயம். அப்ப என் பையன் சாயங்காலம் போனோடனே மூஞ்சி வேகமா வச்சிருப்பான். சின்ன பையன், என்னடா அப்படின்னா, நீ தான் வரவே இல்லை, ஏதோ அம்மா வந்தாங்க அப்படின்னா, நீ வரலையப்ப, சரி என்ன செய்யணும், நீ வா, அடுத்த நாள் நான் போவேன் ஸ்கூலுக்கு. The child wants to show இவன் தான் எங்க அப்பா. எங்கேயாவது நீ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து எனக்கு சொல்லு. Child feels good. என் பையனுக்கு நான் டைம் செலவு பண்ணலன்னா நான் எதுக்கு அவனை வைக்கணும்? இந்த கேள்வி என் ஒய்ஃப் கேட்பா. முந்தி என் பெரிய பையன் கேம்பீன்ல படிச்சான். ஸோ கேம்பீனுக்கு பின்னாடி தான் என் வீடு, ரொம்ப ஈஸி போறது, செவரேறி குடிச்சு போயிடலாம். ஆனா இது இந்த பக்கம் நான் போகணும் ஸ்கூலுக்கு, ஊருக்கு வெளியில இருக்க ஸ்கூலு, ஐயோ இங்க போகணுமா, அவ்வளவு தூரம் போகணுமா அப்படின்ற போறது. ஆனா பையன் சொல்லுவோம். ஸோ அப்ப இருந்து நான் ஒருவேளை பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கு போகலன்னா அடுத்த நாள் போயிட்டு அவன் டீச்சரை பார்த்து பேசுவேன். உடனே டீச்சர் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவான், அவன் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கான் அப்படின்னு. உடனே அதுவும் நம்ம வாங்கிட்டு அவன் அப்படி பாரு, உடனே நம்ம அதை கத்தக்கூடாது. நிறைய நேரம் பசங்களுக்கு பேரண்ட்ஸ் காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ வரணுன்ற பயமே பேரண்ட்ஸே தான் சில சமயம். அதாவது என்னன்னா சொல்றாரு அவனை பத்தி, ஏன்டா அது பொழுதாதான் போய் படிங்க, அதெல்லாம் நீங்க கூட இருங்க, அவனை தட்டி கொடுங்க, அவனை சந்தோஷப்படுத்துங்க. யாருதான் தப்பு பண்ணுங்க? We all make mistakes. To err is human. இன்னைக்கு மேனேஜ்மெண்ட்ல ஒரு கான்செப்டே வந்துருச்சு. நான் எழுதி வந்தது வேற, அண்ணா பேசுறது வேற. ஏன்னா எனக்கு சார் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒரு கான்செப்டே மேனேஜ்மெண்ட்ல இருக்கு, லேர்னிங் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் ஆர்கனைசேஷன் ஒரு திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். லேர்னிங் ஆர்கனைசேஷன். ஒரு குழந்தை சொல்லுது பாருங்க, பெரியவங்க எல்லாம் அந்த குழந்தை எல்லாம் சொல்லுது பாருங்க, இதுதாங்க அந்த நிலைக்கு நம்ம வந்துருக்கோம். குஜாலா இருக்கு. இதுல லேர்னிங் சொல்றது என்ன உங்களுக்கு இப்போ மறுபடியும் சொல்லுது, லேர்னிங் ஆர்கனைசேஷன். சூப்பர். என்ன சொல்லுதுன்னா, ஆர்கனைசேஷன்ல நீங்க செய்யற வேலையில இன்னைக்கு ஆர்கனைசேஷன் நீங்க தப்பு பண்ணீங்கன்னா பொறுத்துக்கும். வேலையில பொறுத்துக்கிறது என்ன சொல்லுது, நீ அதை கரெக்டா கத்துக்கிட்டு மறுபடியும் நீ அதே வேலையை செய். நீ என்ன கவனிக்கணும்னா அதே தப்ப நீ மறுபடியும் செய்யணும், வேற தப்பு செய்ய. சீரியஸ் நம்ம பண்ணுவோம், ஆர்கனைசேஷன் பொறுத்துக்குது. அப்ப பெத்தவங்க நம்ம பொறுத்துக்க கூடாது. தப்பு பண்ணா தம்பி, ஆனா அந்த தப்புல இருந்து என்ன செய்யக்கூடாதுன்னு கத்துக்கணும். திருப்பி திருப்பி அதே தப்பு பண்ணா அப்புறம் அடித்தான், அது தப்பு. That's not right. But you have to learn from your mistakes. நம்ம ஏதாவது ஒரு பெருசா படிக்கணும். இன்னைக்கு உங்க இதுக்கு வரும்போது நான் டைரக்டர் கிட்ட ஷேர் பண்ணிட்டு வந்துருந்தேன். ஒருத்தர் தூத்துக்குடியில இருந்து, நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. தூத்துக்குடியில இருந்து ஒருத்தர் அவரோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் மும்பை போயிருக்காரு, கொஞ்சோண்டு காசு எடுத்துட்டு. அந்த காசு எடுத்துட்டு போன மும்பையில காசையும் திரும்பிட்டான். எனக்கு அவர் பேர் தெரியல, ஏன்னா அந்த ரேடியோல வரும்போது கேட்டுட்டு வந்தேன். அவர் பேர் தெரியல, நீங்க வீட்டுல போய் கூகுள் பண்ணி பாருங்க. அந்த காசையும் ஒருத்தர் திருடிட்டான். அப்புறம் அவர் என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு 2 வருஷம் மும்பைல வீட்டுல போய் பாத்திரம் கழுவிருக்காரு. பாத்திரம் எல்லாம் கழுவி அவர் வாழ்க்கைய ஓட்டி இருக்காரு. அப்படியே கழுவி 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 அவரும் சுத்தமாயிட்டாரு. 2 வருஷத்துல ஒரு தள்ளு வண்டியை வச்சு இட்லி கடை போட்டிருக்காரு. அந்த இட்லி கடை இன்னொரு பெரிய ஹோட்டலா மாறி இன்னைக்கு in many countries, Oman, Australia, Dubai, சிங்கப்பூர்ல அவர் கடை வச்சிருக்காரு. அந்த கடைக்கு பேரு தோசா பிளாசா. நீங்க அவர் பேர் எனக்கு தெரியல, ஏன்னா நான் பார்க்கல, ரேடியோல பேசுறத கேட்டுறேன். சோ இது என்ன தெரியும், இவர்கிட்ட சொன்ன உடனே டைரக்டர் இன்னொரு நிறைய பேர் சொல்றாரு,
சரி, இவங்கெல்லாம் இப்படி கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ ரூட் என்ன? யூ ஹேவ் டு லேர்ன். You have to learn. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்படுறோம். இங்க வந்தோடனே no one is going to feed you. இந்த இன்ஸ்டிடியூட்க்கு வந்துட்டீங்க, யாரும் உங்களுக்கு ஃபீட் பண்ண போறது கிடையாது. வாத்தியார் வந்தோடனே ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தோடனே கவலைப்படாத தம்பி, நான் உன்னை பாஸ் பண்ணிடுறேன், இதெல்லாம் படி, இதுதான் கேள்வி, இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி கொடுத்து இங்க யாரும் சொல்ல மாட்டாங்க, அதை செய்ய மாட்டாங்க. ஆனா நீங்க என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி கொடுப்பாங்க. என்னென்னலாம் நீங்க செய்யணும்னு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. எந்த புக்கை படிக்கணும், இந்த புக்கை எடுத்து படி, அவ்வளவுதான். அதுக்கு மேல அது படிச்சுட்டு கேள்வி இருந்தா நீங்க வந்து அவரை கேட்கணும். பாடம் எடுப்பாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, சார் சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்களா படிச்சுக்கணும் அப்படின்றதுக்கு நீங்களாவே படிச்சுக்கிட்டு வாத்தியார் யாரும் அது கிடையாது எண்ணம், அது கிடையாது நோக்கம். அவங்க வந்து என்ன எடுக்கணுமோ எடுத்துருவாங்க. ஆனா அவர் சொல்லி கொடுக்கறது மாத்திரம் நீங்க படிச்சீங்கன்னா அது பத்தவே பத்தாது. அது யூஜி. என்ன கேள்விக்கு என்ன பதில், அது யூஜி முடிஞ்சு போச்சு. இப்ப நம்மளே நம்மள உயர்த்திக்கணும். அதுக்கு தாய் தந்தையும் அதுக்கு கூட நிக்கணும். தம்பி வேற ஏதாவது படிச்சியாப்பா கேட்கணும். நம்ம வீட்டுல பேசுறதே கிடையாது. பிள்ளைங்க அப்பா அம்மாவோட பேசணும், அப்பா அம்மா பிள்ளைங்களோட பேசணும். என்னப்பா பண்ற, எப்படிப்பா போயிட்டு, காலேஜ் எப்படி போகுது கேட்கணும். So when you learn it this way, learning becomes enjoyable. நீங்க சந்தோஷமா படிப்பீங்க. இல்லைன்னா அதுவே ஒரு பிரஷர். இன்னைக்கு டைரக்டர் நீங்க பாக்குறீங்க, நாளைக்கு அவர் ஒரு கிளாஸ் எடுத்தாருன்னா ஐயோ மனுஷன் கடிக்கிறான்டா, இப்படிதான் பேச்சு வரும். கடிக்காம அப்புறம் எப்படி, காட்டமா தான் எடுப்பாங்க, தட்டிட்டே இருக்க மாட்டாங்க. பட் அதுல இருந்து நம்ம we have to come through. You have to go through the tests and trials. You have to as a student. நாலு பேர் நம்மள வந்து அப்படிதான் எடுப்பாங்க. என்னப்பா இப்படி பண்றீங்க, திட்டதான் செய்வாங்க. நம்மளும் தெரியும். சாரு நான் படிச்ச ஸ்கூல்ல தான் வாத்தியாரா இருந்திருக்கேன். அடி கண்ணாதுல வாங்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மேத்ஸ் வரல, ஆனா ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டேன். ஏன்னா அப்ப வரல, ஆனா தேவையான டைம்ல நம்ம படிக்கணும். எனக்கு வராது வராது வராதுன்னு உட்கார்ந்து இருந்தா வேலைக்காக. சோ அந்த ஒரு எண்ணத்தை, அந்த நோக்கத்தை நமக்குள்ள நம்ம வரவழைச்சோம். இல்ல சார் எனக்கு கூட்டத்துல பேச வராது, இதெல்லாம் செய்யணும். எது வராதோ அதை செய். 3 கேள்விகள் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். 3 மேஜர் கேள்விகள் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். நான் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு அப்புறம் தமிழ்ல சொல்றது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிடுறேன். 2020 இந்த வருஷம் பயங்கரமான வருஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல. இந்த கொரோனானால ரொம்ப மோசமான நிலைமை, பிசினஸ் எல்லாம் வந்துச்சு. என்ன பேச்சு, யார் பிசினஸ் காரனை பாத்தீங்கன்னாலும் என்னப்பா எப்படி அதே கேட்குறேன், உன்னை மூட்டு போய் அப்ப ஏன் தந்து வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கோம். ஆனாலும் தந்து வச்சிருக்கான், என்னைக்காவது ஒரு நாள் விடியும் அப்படின்ற ஒரு நினைப்புல. Do you know something? 2008 was still the worst year for employment. தெரியுமா உங்களுக்கு? 2008 எம்ப்ளாய்மென்ட்க்கு இதுக்குனா மோசமான வருஷமா இருந்தது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க நினைச்சுக்கிறீங்க ஸ்டூடெண்ட் ஐயோ ரொம்ப காலகட்டம், ரொம்ப கஷ்டமான காலகட்டம், எப்படி நமக்கு அடுத்த வருஷம் எம்பிஏ படிச்ச வேலை. நீங்க பண்ணிருக்கிறது கரெக்டான வேலை, கரெக்டா படிக்க மாட்டீங்க. இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா, நிறைய எம்பிஏக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். டாக்டர் சார் சொல்லி நான் பேசுறேன், உண்மையை தான் சொல்றேன். இதெல்லாம் ரிப்போர்ட், நீங்க போய் கூகுள் பண்ணி பார்க்கலாம். நான் போய் சொல்றது IMF சொல்லியிருக்கு. IMF சொன்னது 2020ல 3% there will be a dip in global economy ன்னு ஏப்ரல் மேல சொல்லியிருக்கு. ஆனா ரிவைவல் ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் அடிபட்டிருக்கு. இப்போ நீங்க இப்ப படிக்கிறீங்க, எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் அடிபட்டிருக்கு நீங்க பார்க்கணும். டிராவல் அடிபட்டுருச்சு, கரெக்டா? டிராவல் அடிபட்டுருச்சு. ஹாஸ்பிட்டாலிட்டி டிராவல் அடிபட்டுச்சுனாலே ஹாஸ்பிட்டாலிட்டி அடிபடும். ஹாஸ்பிட்டாலிட்டின்னா என்ன? ஹோட்டல், லீஜர், இந்த டிராவல் அந்த மாதிரி டிராவல் வெளிநாடு போறது கம்மியாயிடுச்சு, ஏரோப்ளைன் டிக்கெட்ஸ் சேல் கம்மியாயிடுச்சு, ஹோட்டல் ரூம் புக்கிங் கம்மியாயிடுச்சு, ஊர் மக்கள் டிராவல் பண்ணி லீஜர் போறதுக்கு கம்மியாயிடுச்சு, மீட்டிங்ஸ்க்கு கூட இப்ப டிராவல் பண்றது இல்ல.
இதெல்லாம் அடிபட்டுருச்சு. ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, டிராவல், லீஜர் இண்டஸ்ட்ரியெல்லாம் அடிபட்டுருச்சு. ஆனா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ஸ்ட்ராட்டஜி தான் நீங்க படிப்பீங்க. ஸ்ட்ராட்டஜினா வியூகம் நீங்க படிப்பீங்க. இன்னோவேஷன், கிரியேட்டிவிட்டி, எப்படிலாம் இதை கொண்டு போய் டப்பாலேயே சேர்க்கலாம். கல்யாணத்துக்கு மண்டபம் நிறைய பேர் புக் பண்ண, எல்லாமே ஆன்லைன்ல. எனக்கு பசங்க மெசேஜ் அனுப்புறாங்க, சார் ப்ளீஸ் பி வித் அஸ் இன் வாட்ஸ்அப். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கல்யாணம் ஆகுது, வாட்ஸ்அப்லேயே கல்யாணத்தை பார்த்து ஆச்சரியம் போட்டுருக்கு. நடக்குது, நம்ம நினைச்சு கூட பார்த்தது இல்லை, நடக்குது. அதை விட நான் ஒரு ரிப்போர்ட் பண்றேன், சார் 1000 பேர் வந்திருந்தாங்க சார் என் கல்யாணத்துக்கு, எங்கடா வந்தாங்க. பார்த்ததே that's technology. So அடுத்தது என்ன? டெக்னாலஜி பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிட்டு தேவைப்படுது. சோ நீங்க கவனிக்க வேண்டியது இப்ப இதெல்லாம் எங்க இருக்குது தெரியுதா? சோ எதுவும் சாகல. One dies for someone else, so something else to grow. அப்படிதானே நேச்சர் தானே. உங்க டீம்ல அப்படிதானே பைபிள் எல்லாம் சொல்லுவாங்களே, இறைவன் ஒரு கதவை மூடினால் இன்னொரு கதவு, அதுதான் எல்லாமே. ஒண்ணு மூடினா இன்னொன்னு திறக்கும். அது நம்ம நோட்டீஸ் பண்ணணும், அதை நம்ம கவனிக்கணும். என்ன அதுக்குதான் அவர் சொல்றாரு, என்ன நடக்குதுன்னு சுத்தியும் பாருங்க. வீட்டுல இருந்து காலேஜ் வந்து, காலேஜ் இருந்து வீட்டுக்கு போயிட்டு, பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் மாத்திரம் அதுவும் பாருங்க. ஆனா அது எங்கேயும் நம்மளை எடுத்துட்டு போகாது. இதுதான் நம்மளை எங்கேயாவது எடுத்துட்டு போய் விடும். என்ன நடக்குது கவனிக்கணும். ஒரு ரூம் வந்துட்டீங்களா, இங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, யாராவது பாத்தீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்களா, உங்களுக்கு பின்னாடி ஒரு ப்ளூ கலர் பேப்பர் ஒட்டி இருக்கு, வழியில ஒட்டி இருக்கு, கீழே ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கு, பிராக்டிகல் பிசினஸ் ஸ்கூல். பாத்தீங்களா? யாராவது பாத்தீங்களா? பாக்கலையா? ஏன் பார்க்கல? நோட்டீஸ் போர்டே பார்க்கலன்னா அப்படி எப்படி? இதெல்லாம் தான் கவனிக்கணும். உங்க டைரக்டர் பேர் என்ன தெரிஞ்சுக்கணும். இதுதான் சார் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம். இல்லை நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா முழுசா பார்க்கணும். தமிழோ இங்கிலீஷோ ஹிந்தியோ, ஆங்கிலம் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். தமிழே போதுமானது. ஆனா ஆங்கிலத்தையும் நம்ம கத்துக்கணும். ஏன்னா வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர், டெல்லியில இருந்து ஒருத்தர் வந்தாருன்னா நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு பரிச்சயம். ஹிந்தி கத்துக்கணும். அவளை நான் ஹிந்தியெல்லாம் பேசவே மாட்டேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க எல்லாமே எல்லா விதத்திலையும் நீங்க ஓப்பனா இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க படிக்க வந்திருக்கிற டெசிஷன் அருமையான டெசிஷன். உங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு அப்ரிசியேஷன் ஃபார் தட். ஏன் சொல்றேன்னா, இது நான் சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. நான் என் பையனுக்கு இந்த வருஷம் படிக்க போக சொல்லிட்டு இருந்தேன், அவன் போகல. இல்லப்பா நான் மறுபடியும் அடுத்த வருஷம் போறேன்ட்டான். என்னோட பெரிய பையன் பிஜிக்கு அவன் போகல, அடுத்த வருஷம் போறேன்னா. ஏன்டா இந்த வருஷம் கரெக்டான டைம் தானேடா. என்னைக்கு அப்பா பேர பையன், நம்ம பேச்சு அப்பா பையன் கேட்கும், இன்னொரு ஃப்ரெண்டோட அப்பா பேச்சு தான் கேட்பான். சரி பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. பட் the time is right for you to go and study now. You taken a right decision. இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு நீங்க ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா, டாப் ஃபார்ச்சூன் கம்பெனிஸ்ல பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ல எம்பிஏ படிச்சவங்க மாத்திரம் தான் எம்பிஏ படிச்சுட்டு சிஇஓவா கிடையவே கிடையாது. எந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்சும் சிஇஓவா இருக்காங்க. அப்படின்னா என்ன விஷயம்? எங்க படிச்சாலும் ஒண்ணுதான். the focus is நம்ம தான் அதை சீரியஸா எடுத்து படிக்கணும். சோ பிம்முக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இறைவன் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படிச்சிருக்கோம், ஒரே கேப்பபிலிட்டி தான் கொடுத்துருக்கோம். நம்ம அதை யூஸ் பண்ணணும். நம்ம அதை யூஸ் பண்ணி we have to progress. கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஃபர்ஸ்ட் 3-4 மந்த்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். அவங்க சொல்ற புக் எல்லாம் படிங்க. இவ்வளவு புக் எப்படா படிக்கிறது? இங்கிலீஷ் ஒரு லைன் படிக்கிறதுக்கு 4 நாள் ஆகுது, ஆகட்டும் 40 நாள் ஆகும் படிங்க. ஆனா அதை மெனக்கெடணும். நான் தமிழ் மீடியம் நிறைய பேர் தமிழ் மீடியம்ல படிச்சவங்க இன்னைக்கு எவ்வளவோ பெருசா இருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சு சும்மா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் குறையா சொல்ல, நான் சொல்றது ஃபேக்ட். அந்த உத்வேகம் வரணும். நான் இதை கத்துக்கணும், நான் இதை படிக்கணும் அப்படின்ற உத்வேகம் வந்து அந்த வெறி வந்ததுன்னா தான் உங்களால அதை பண்ண முடியும். அதர்வைஸ் இட் டசன்ட் ஹேப்பன். இவங்க கொண்டு வாயில தம்பி வச்சுக்கோப்பா அப்படின்னு யாரும் கொடுக்குறது, இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். சோ இவ்ளோ ஸ்கோப் இருக்கு. சோ என்ன இண்டஸ்ட்ரியெல்லாம் நல்லா இருக்கு? எல்லா இண்டஸ்ட்ரியும் நல்லா இருக்கு. இந்த டிராவல் இண்டஸ்ட்ரி ஒன்னு தான் கொஞ்சம் அடிபட்டு கிடக்கு. அதுவும் தூக்கிடுவான் இன்னொரு 1 வருஷத்துல. they will revive it. It won't take much time. இந்த அதாவது இப்போ வேக்சின்
வேக்சின்லாம் வந்துருச்சுன்னா அது எப்படியா கொண்டு வந்து ஏதாவது மருந்து போட்டு எல்லாம் சரிப்படுத்தி அனுப்பிச்சிருவான். இப்போ நீங்க அப்படி அத்தனை பேர் வந்து உட்காந்துருக்கீங்களே, இதை ஏப்ரல் மாசம் விட்டுருந்தா வந்திருப்பீங்களா? பாருங்க, நான் மூடாம பேசிட்டு இருக்கேன். சார் சொன்னார், சார் எதுக்கும் முட்டே பேசுங்க சார் அப்படின்னு. இல்ல சார், இட்ஸ் ஓகே, ஐ வில் டாக். என்ன ஆயிட போகுது? ஏதாவது ஆச்சுன்னா ஆகும். We have to come out. Your system is the best system. So listen to your system. So I have 3 major questions. So நீங்க வந்திருக்கிற விஷயம் கரெக்டான decision. You are on the right path. Make these 2 years very useful. Don't waste your time. That's the first thing. Next, 3 கேள்விகள். இந்த 3 கேள்விகள் நீங்க பதில் எழுதிட்டீங்கன்னா உங்க 2 years ஓட purpose solve ஆயிடும். First, பேரண்ட்ஸுக்கும் சரி சில்ட்ரனுக்கும் சரி, பேரண்ட்ஸ் இதை நோட் பண்ணிட்டு கேட்கலாம். நான் சாயங்காலம் வீட்டில் போய் சாப்பிடும் போது நல்லா நிம்மதியாக பையன் சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்து கேளுங்க, சாப்பிடுறதே நிறுத்திடுவான். அப்ப கேட்காது, நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கும்போது பையனை கூப்பிட்டு தம்பி வாடா அப்படின்னு கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? why are you here? why have you come here? இங்க பூமிக்கு இல்ல, அந்த கேள்வி எல்லாம் நான் கேட்கிறேன். நீ எதுக்கு இங்க வந்திருக்க? நீ ஒண்ணு கேளு, இல்லைன்னா உங்க அப்பா அம்மா தங்கச்சி அக்கா தம்பி அண்ணன் யாராவது கேளு, உட்கார வச்சு பதில் வாங்க அவங்க கிட்ட. why are you here? நீ எதுக்கு இங்க வந்திருக்க? இது நீ யோசிக்கணும். நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு யோசிக்கணும். அதுக்கு நீ ஒரு விடை நீ கண்டுபிடி. you will have to come up with a genuine answer. why am I here? நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு சொன்னேனா? இல்லையா? நடுவில் எதிர்த்து அதான் பிரச்சனை. இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும்ன்றவங்களுக்கு மத்தியில் இருக்கிறது எனக்கு சொன்னேனா இல்லையா? So the purpose நமக்கு தெரியும். why am I here? நான் எதுக்கு ஹால்மார்க் வந்திருக்கேன்? இத்தனை காலேஜ் இருக்குது, நான் எதுக்கு ஹால்மார்க் வந்திருக்கேன்? நான் எதுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியணும். நான் இங்க எதுக்கு எப்படியே படிக்கணும்? வீட்டுல இருந்து அப்பா நச்சு தாங்கல எங்கேயாவது ஓடிடலாம் அப்படின்னு கூட பரவாயில்ல, தெளிவா சொல்லு. இந்த ப்ராசஸ் டூ சம்திங் பெட்டர். எல்லாரையும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி வந்துட்டேன், வந்து தொலைச்சிட்டேன், ஏதாவது பண்ணு. You need to know why are you here. நீ எதுக்கு இங்க வந்திருக்க உனக்கு தெரியும், சத்தியமா தெரியும். ரெண்டாவது, உனக்கு என்ன வேணும்? What do you want? What do you want? உனக்கு என்ன வேணும்னு தெரியும். இல்லப்பா நான் வந்து சும்மா ஒரு டிகிரி வாங்குவேன் அப்படின்னா கூட you need to know the intention behind it. What do you want? உனக்கு என்ன வேணும்? மூணாவது, உனக்கு இப்ப என்ன தகுதி இருக்குது, அது தேவையானதுக்கு நான் என்ன தகுதி வளர்த்துக்கணும், அவ்வளவுதான். That's all. 3 கேள்வி. Is it sensible questions, sir? 3 basic questions. Why are you here? What do you want? What do you have right now? அது திறமையோ ஸ்கில்லோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு இப்ப என்ன இருக்குது, 2 வருஷம் கழிச்சு நான் இந்த வேலை செய்ய போகும்போது எனக்கு என்ன தேவை, சோ இப்ப நான் என்ன அதுல 3 கேள்வி நீங்க பதில் இந்த 2 வருஷத்துல ரெடி ஆக்கிட்டு போனீங்கன்னா 2 வருஷம் இல்ல 1.5 வருஷத்துலயே உங்களுக்கு வேலை கிடைச்சு. ஏன்னா என்ன எதிர்பார்க்கறாங்க தெரிஞ்சுட்டா நீங்க என்ன ரெடி பண்ணணும் தெரியும் இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு போட்டுட்டு வர வேண்டிய ட்ரெஸ்ஸை நேத்தே எடுத்து வச்சிங்களா இல்லை இன்னைக்கு காலைல தான் போய் போடுவீங்களா? நாளைக்கு தான் போட்டு போறோம், நாளைக்கு பசங்க வந்தா இப்படி பார்க்கணும், பொண்ணுங்க வந்தா இப்படி பார்க்கணும் தானே வந்து. ஆமாவா இல்லையா? இல்ல சார் நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம்லாம் சொல்லக்கூடாது. ஃபேக்ட் நம்ம பார்க்கறதுக்கு அழகா இருக்கணுமா இல்லையா? நான் தலை சீவிட்டுலாம் வந்திருக்கேன். We have to look pleasant. அதுக்கே ஒரு பிளானிங் பண்ணும்போது அப்ப இது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு முக்கியம். வீட்டுல அம்மா கேட்பாங்க ஹஸ்பண்ட் கிட்ட, நாளைக்கு என்னங்க சமைக்கிறது கேட்டிருக்கீங்களா? நாளைக்கு என்னங்க சமையல், உங்களுக்கு என்னங்க வேணும்? உடனே அவர் சொல்லுவார் இது பண்ணு அது பண்ணு இது பண்ணு. உடனே அந்த அம்மா சொல்லிடுவாங்க இதெல்லாம் இந்த வாங்கிட்டு வர. அதனால அதுவும் சுதாரிப்பா சொல்லிடுவாரு, நீ என்ன இருக்கோ பண்ணுமா. ஏன்னா காலையில எப்படியோ அந்த அம்மா எப்படியோ அந்த அம்மாவுக்கு கிளியர் ஆயிடுச்சு, நாளைக்கு நம்ம செய்யறது தான். We need to plan. அதுக்கு தான் இந்த 3 பேசிக் கொஸ்டின்ஸ். நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன், எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன தகுதி இல்லை திறமை இருக்குது, இல்லை எனக்கு என்ன நாலேஜ் இருக்குது, ஏதோ இன்னும் எனக்கு
எனக்கு என்ன வேணும்? இந்த இந்த தேடல் நமக்குள்ள எப்போ இருந்துகிட்டே இருக்கணும். இது இருந்ததுன்னா நீங்க என்ன கேஷுவலா பண்ணாலும் இந்த ஃபோக்கஸ் இருந்ததுன்னா சத்தியமா சொல்றேன் 2 வருஷம் கழிச்சு நீங்க சாதிச்சிருவீங்க. சத்தியமா சொல்றேன். ஏன்னா இங்க இருக்கிறவங்க ரொம்ப உண்மையா ஷேர் பண்ணுவாங்க. as teachers they share a lot. பயங்கர ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. இடம் மாத்திரம் பெருசு இல்லை, மனசும் பெருசு. you can do what you wish to. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அவர் சொல்றாரு பாருங்க, லைப்ரரி, வெல் ஸ்டாக் லைப்ரரி பயன்படுத்தணும். நான் படிக்கும்போது லைப்ரரி பக்கமே போல. கடைசி 6 மாசம் தினம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அங்க இருந்தேன். அது தேவையில்லை, தினம் போகும். இது கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம், அது வேண்டாம். தினம் லைப்ரரிக்கு போகணும். லைப்ரரிக்கு போய் ஆர்ட் அடிக்கக்கூடாது, புக் எடுத்து படிக்கணும். தெரிஞ்சதையே படிக்கக்கூடாது, தெரியாததையும் படிக்கணும். நியூஸ் பேப்பர் எடுத்தவங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சைடு மாத்திரம் பார்க்கக்கூடாது, இல்லைன்னா ஏதாவது அடிஷ்னல் ஷீட்ஸ் அதை ஃபுல்லாக படிக்கணும். அதுக்கு நமக்கு சம்மந்தம் இருக்கு. இல்லைன்னா MBA அப்படின்னு நீங்க வந்துட்டீங்கன்னா இது இந்த ஸ்ப்ரெட் இருக்கணும். நாலேஜ் இந்த ஸ்ப்ரெட் இருந்தால் சத்தியமா சொல்றேன் நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க. இதோட நான் இந்த டீச்சர்ஸ்க்கும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன், which I wanted to share for the teachers also. அவங்க ஏதாவது இப்ப என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கர வெர்சடைல் பன்முகத்தன்மை, பயங்கர பன்முகத்தன்மை இருக்கணும். ஸ்கில் செட்ஸ், நான் இது செய்வேன், அது செய்வேன், அது செய்வேன், இது செய்வேன், எல்லாமே செய்யற மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். So the teachers will also share with you. நீங்க போய் டீச்சர் கேப்பீங்க, டீச்சர் சார் நான் HR எடுக்கவா, ஃபினான்ஸ் எடுக்கவா? உடனே டீச்சர் சொல்லுவார் இதுல எல்லாமே நல்லா இருக்கு. உடனே நம்ம சொல்லுவோம் என்ன இந்த வாத்தியார் எதுவுமே கரெக்டா சொல்ல மாட்டேங்க. ஸோ அடுத்த வாத்தியார் ஒரு தண்ணிக்கு HR தாண்டா நல்லா இருக்கும். அழகப்பட்டு சார் கேட்டீங்கன்னா அப்படிதான் நல்ல விஷயத்தை தான் சொல்றாரு. ஓகே, ஆல் தட் இஸ் ஃபைன். நீங்க இன்னும் அவரை பார்த்திருக்க மாட்டீங்க. அழகப்பட்டு சார் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு, பார்த்திருப்பீங்க. ஓகே, go on, you will see. So all that is fine. அவங்களோட கைடன்ஸ் வாங்கிக்கணும். But we also have to develop. நான் HR தான் படிப்பேன், ஃபினான்ஸ் தான் எனக்கு சொல்லாதன்னா இன்னைக்கு வேலைக்கு நீங்க ஸ்பெஷலைஸ் ஒண்ணுல பண்ணிக்கோங்க. ஆனா எல்லாமே தெரிஞ்சு அதுக்கு நம்ம படிக்கணும். அந்த வாத்தியார்கிட்ட போய் உட்கார்ந்து பேசணும். அதுக்கு நம்ம போய் உட்கார்ந்து பேசணும். வாத்தியார்கிட்ட உட்கார்ந்து சார் அங்க டீ சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு டீயோ வடை பஜ்ஜியை பத்தி பேசலாம் பார்த்தா இல்ல. நான் சேர்த்து சொல்றேன், நம்ம கேஷுவலா பேசும்போது இப்படிதான் நம்ம பேசுவோம், அது தேவையில்லை. அதுக்கு பதிலா சார் நான் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் படிச்சேன் சார், இது என்ன சார் எனக்கு புரியல சார். புரியலன்னு சொல்றது தப்பே இல்லை சார், தெரியலன்னு சொல்றது தப்பே இல்லை. தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறது தான் தெரியலன்னு சொல்றது அவங்களே சொல்லுவாங்க. வாத்தியார் சொல்றாரு இது என்னன்னு தெரியல, நான் உனக்கு பார்த்து விசாரிச்சு நெட்ல பார்த்து சொல்றேன். சூப்பர், தப்பே கிடையாது. எல்லாம் தெரிஞ்சவங்க ஒருத்தர் தான், பிரச்சனையே இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம். சோ வெர்சட்டிலிட்டி, நீங்க அதனால எல்லாமே தெரிஞ்சுக்கணும். வீட்டுல ஒரு நாள் சமைங்க, அம்மா வேகமா செய்யறாங்கல்ல, ஒரு நாள் நீங்க செய்யுங்க. பொண்ணுங்களா இருந்தா பேங்க்குக்கு போங்க. இது நம்ம செய்யணுங்க. நம்ம இதெல்லாம் நிறைய செய்யறது இல்லை, நம்ம அப்படியே ஒரே பேட்டர்ன்லயே இருந்துக்கிறோம். சோ வெர்சட்டிலிட்டி, ஸ்கில் செட் அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா வெர்சட்டிலிட்டி, பயங்கர வெர்சடைலா இருக்கணும். பேச தெரியணும், ஆட தெரியணும், பாட தெரியணும். இங்க எத்தனை பேர் பாட தெரியும்? பாட்டு எத்தனை பேருக்கு ஆட தெரியும்? யாருமே பாடவும் தெரியாது, ஆடவும் தெரியாது. ஏங்க எத்தனையோ பேர் வீட்டுல பாடிட்டு தான் இருப்பீங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? ஆடுனா சூப்பரா ஆடணும், பாடுனா சூப்பர், அப்படிலாம் கிடையாது. நான் பாடுறதுதான் எனக்கு பாட்டு. உன் தலையெழுத்து கேட்டு தொலை. ஆனா அதை பாட தெரியல, பாடணும் தைரியமா. பாட கூப்பிட்டாங்கன்னா கூப்பிடுவாங்க, ஒரு நாள் கூப்பிடுவாங்க, வந்து உனக்கு என்ன தனி திறமை இருக்குன்னு காட்டணும். வந்து உடனே காட்டணும். அப்படியே வைக்கப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா வேலைக்காது. வந்து செய்யணும். டேய் நல்லா தான்டா பாப்போதான் சொல்லுவான், நீ நல்லா தான்டா பாடின, நீ இதே பொழப்பா கூட வச்சுக்கலாம்டா அப்படின்னு சொல்லுவான். அப்படியா? ஏதாவது ஒண்ணு வரும். நம்ம எல்லாத்தையும் வளர்த்துக்கணுங்க. நம்ம ஒரே பாதையில போறதுல அர்த்தமே கிடையாது. எல்லாத்தையும் அதுதான் கேட்கிறான் இன்னைக்கு. நீ டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும், மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும், சப்ளை செயின் தெரிஞ்சிருக்கணும், HR தெரிஞ்சிருக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நீ ஒண்ணுல ஸ்பெஷலைஸ் பண்ணு, பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறான். அது நீ மெனக்கெட்டணும். மெனக்கெட்டாதான் அது கிடைக்கும். அடுத்தது
வியூகம், கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கா யோசிக்கிறதுக்கு நம்ம கத்துக்கணும். அது எப்ப வரும்? ஒரு கம்பெனி என்ன செய்யுது, இந்த டீ கடையில போய் நில்லுங்க. அங்க ஒரு டீ கடை இருக்கு. சார் சொன்னாரு எனக்கு ஒரு வாட்டி, அந்த டீ கடையில டர்ன் ஓவரே எவ்வளவோ ஐயா சொன்னீங்க, 40,000 ரூபாய் எவ்வளவு சொன்னீங்க, ஒரு நாளைக்கு 40,000 ரூபாய் சொன்னாரு. யோசிக்கிறீங்களா? டீ கடை வச்சிருக்காங்க, நம்மளால வைக்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம யோசிச்சுட்டு தான் இருக்கோம். அவன் யோசிக்கல, வச்சுட்டான். There's a difference. எல்லாத்துலயுமே வளர்ச்சி இருக்கு. நம்ம எப்படி அதான் ஸ்ட்ராட்டஜிக்கா யோசிக்கணும். அதுவும் நீங்க இவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். நீங்க டிசைன்ஸும் அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸ்ட்ராட்டஜி இது வந்து லேட்டஸ்ட். இப்போ மெக்கன்சி நான் இப்போ உங்களுக்கு பகிர்ந்துக்கிறது நானா பகிர்ந்துக்கல, ரிசர்ச் பண்ணி ரொம்ப அறிவார்ந்தவங்க எழுதியிருக்காங்க. போன மாசம் அந்த ரிப்போர்ட்ல இருந்து நான் எடுத்து உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். சத்தியமா இது என்னோடதுதான், அதான் நீங்க நம்பலாம். என்னோடதான் நீங்க தாயணும். மூணாவது ரொம்ப முக்கியம், நமக்கு வரவே வராது, ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன்ஸ். கம்யூனிகேட் பண்ண தெரியணும். கம்யூனிகேட்னா என்ன? தமிழோ இங்கிலீஷோ ஹிந்தியோ நான் என்ன நினைக்கிறேனோ அது அப்படியே அவனுக்கு புரியுற மாதிரி நானு சொல்றேன். அது என்னமா தெரியல, பேசணும்னு நினைச்சா பேச்சே வரமாட்டேங்குது அப்படின்னு. அப்புறம் வேற என்ன வருது? பேசணும்னு நினைச்சா பேச்சு தான் வரும். ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அது ஹிந்தியோ தமிழோ இங்கிலீஷோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, பட் யூ ஹேவ் டு டெவலப் இட். எப்படி சொன்னா யாருக்கு எப்படி புரியும்ன்றது நம்ம அந்த தன்மை நமக்கு தெரியும். அதுக்கு நீங்க எங்கேயோ போய் தேட வேணாம். இவங்க கிட்ட பேசுங்க, இங்கிலீஷ்ல பேசுங்க, வேற என்னென்ன பாஷையில பேசுறதோ பேசுங்க, அவங்க பேசுவாங்க. சோ அதுவும் யூ கேன் ஃபோக்கஸ். ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன்ஸ். ரொம்ப முக்கியமா flexibility. Flexibility and adaptability. அதுனா என்ன? flexibility. யாரு ஸ்கூல் அடி வாங்கிருக்கீங்க? கேள்ல வாங்கிருக்கீங்களா? எந்த கேள்ல ரொம்ப வலிக்கும்? ஏதாவது குச்சியில் அடிப்பாங்கல்ல ஸ்கூல்லலாம், நான் வாங்கியிருக்கேன் சார். கேம்பேட்ல வாங்கியிருக்கேன். அது ஒரு கேள்ல அடிப்பாங்க, ஒரு கேள்னு சொல்லுவாங்கல்ல, பெரம்பு. எந்த பெரம்பு அடிச்சா ரொம்ப வலிக்கும்? எந்த மாதிரி அதோட தன்மை எப்படி இருக்கணும்? இப்படி ஆட்டிங்கன்னா அப்படிங்கணும். நல்ல ஃபிளெக்சிபிளா இருக்கிற பரம்பு அடிச்சாதான் வலி பின்னும். எவ்வளவு அடிச்சாலும் அந்த பரம்பு உடையாது. Flexibility is the most critical requirement for us. You must be very flexible. எப்போ அந்த flexibility வரும்? மைண்ட்ல அந்த rigidity இல்லாம இருக்காதா? நான் இதுதான் செய்வேன், நான் இப்படி தான் போடுவேன், நான் சிவப்பு கலர் தான் போடுவேன், ஆரஞ்சு கலர் தான் போடுவேன், எது கிடைக்குதோ போடுவேன். இல்ல, you have to change. அது ஒரு மைண்ட் செட். சில பேர் சொல்லுவாங்க நான் ஃபுல் ஸ்லீவ் தான் போடுவேன். ட்ரெஸ்ல பாத்துட்டீங்களா? நான் ஹாஃப் ஸ்லீவ் தான் போடுவேன், நான் பனியன் போட மாட்டேன். இந்த மாதிரி எல்லாரும் ஃபிளெக்சிபிளா இருக்கும். சூடா தான் சாப்பிடுவேன், இருந்தாலும் தின்னணும். நான் ஆனந்தத்தோட சொல்றேன், ஏன்னா அந்த ஃபிளெக்சிபிலிட்டி வேணும். இன்னைக்கு மழை பெஞ்சு உங்க வீட்டுல வெள்ளம் வரல, நீங்க தப்பிச்சிருப்பீங்க. சில பேர் மெட்ராஸ்ல பாருங்க, இன்னைக்கு கூட நியூஸ்ல காட்டுறாங்க, எல்லாம் அடிச்சு போய் கிடக்கு, கிடக்குறாங்க, நொந்து போய் கிடக்குறாங்க. ஆமா, பக்கத்து வீட்டுக்கு போய் எங்கேயோ அந்த அடாப்டபிலிட்டி. சரி பரவாயில்ல, நம்ம வீட்டுல தண்ணி வந்துச்சு, ஒரு வாரம் 10 நாள் இப்படிதான் நம்ம வாழ்க்கை, வேற ஒன்றும் பண்ண முடியாது. இருந்த காசுல நான் கட்டிட்டேன், எனக்கு தெரியாம குளத்துல கட்டிட்டேன், என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. இருந்துட்டு நான் ஓட்டி தான் ஆகணும். இல்லைன்னா குழம்பிட்டே இருந்தா வேஸ்டா போயிடும். அந்த 10 நாள் மீறி வரணும். அந்த ஃபிளெக்சிபிள், அவன் என்ன கேட்கறான்? இதுதான் எனக்கு வேணுங்கிறான். எனக்கு ஃபிளெக்சிபிளா ஒருத்தன் வேணும். ஏன்னா அவன் தான், ஏன்னா இனிமேல் மாற்றம்ங்கிறது வந்து ரொம்ப மெதுவாக தான் வரப்போகுது, டெய்லி மாறப்போகுது. சேஞ்ச் இஸ் கோயிங் டு பி வெரி ஃபாஸ்ட். நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி மாறிடும், டப்புன்னு மாறிடும். நீங்க எதிரே பார்த்து என்ன துக்குமா? ஆமா துக்குறீங்களா? என்ன எதிரே பார்க்கல, அதுதான் மாற்றம். நீ மாறும்ன்றத நீ எதிர்பார்த்துட்டே இருக்கும். ஆங்கிலத்தில் அதுக்கு ரொம்ப அழகான வார்த்தை இருக்கு. You will have to anticipate change. Anticipate change. Change anticipateனா எதிர்பார்க்க. அந்த மாற்றம் இருக்கும். ஒரு க்ஷணமும் நீங்க அதை நோக்கி தான் பிரயாணிக்கணும். As management students, உங்களுக்கு பயங்கர சப்போர்ட் இங்க இருந்து கிடைச்சிருக்கு. Sir has shared with you that we are there with you and you are in the right. நீங்க கரெக்டான இடத்துல இருக்கீங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சின்ன வேலை, இருக்கிறத பயன்படுத்தணும், அவ்வளவுதான். சரிங்களா? எல்லாரும் பதில் சொல்லுங்க. நல்லா செய்யுங்க.
குதூகலமா செய்யணும், சந்தோஷமா செய்யணும். அவர் சொன்ன மாதிரி இதை செஞ்சீங்கன்னா இந்த 2 வருஷத்துக்கான பலன் உங்களுக்கு சத்தியமா கிடைக்கும். அந்த 3 கேள்விகளை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க, அது சத்தியமா உங்க வாழ்க்கைக்கு பயன்படும். ஆல் தி பெஸ்ட் டு யூ. இந்த 2 வருஷம் என்னென்ன லேர்ன் பண்ணணுமோ லேர்ன் பண்ணுங்க. டோன்ட் ஹெசிடேட், வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க, தயங்காதீங்க. எனக்கு இங்கிலீஷ் வரல, எனக்கு தமிழ் எதுவுமே வரலன்னா கூட பரவாயில்ல. நிம்மதியா யூரின் டாய்லெட் வரதா சந்தோஷப்படுங்க. உங்க பாடி நல்லா இருக்கு. நமக்கு தெரியாதுங்க, நான் விளையாட்டுக்கு சொல்லல. கையை தூக்கும் போது தூக்க முடியுதுன்னு நினைக்கும் போது அது பெரிய விஷயம். தூக்குதுல நீங்க நினைக்கிறது, கால் வேலை செய்யுது, உடல் உறுப்புகள் வேலை செய்யுது, சந்தோஷப்படுது. அதை வச்சு சந்தோஷப்பட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் விட்டுட்டு ட்ரை பண்ணுங்க. ஒரு 10 நாள் ட்ரை பண்ணீங்கன்னா 11ஆவது நாள் வந்து தானா விழும். தயங்காது, பயப்படாது, வெக்கப்படாது. வெக்கலாம் படாது. பெரியமா வந்துட்டா வெக்கமே படாது. இல்ல நான் சீரியஸா சொல்றேன். ஏன்னா சடனா ஒருத்தர் கூப்பிட்டு உங்களை பேச சொல்லுவாங்க. எப்படி சார் பேச வெடவெடுத்து போ, கையில எல்லாம் வேர்த்து ஊத்தும். பரவாயில்ல, வடிவேல் மாதிரி நம்ம இருக்கணும். பில்டிங் ஸ்ட்ராங்கர், பேஸ்மெண்ட் வீக்கர் பரவாயில்ல. பட் வி ஹேவ் டு கோ டு அப்படியே நிக்கணும். That is what brings out the best in you. நீங்க தயங்கினீங்கன்னா இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. இப்ப கிடைக்கிற அந்த சின்ன சின்ன வாய்ப்பையும் பயன்படுத்தணும். கூட இருக்கிறதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். குறை சொன்னாலும் அவனுக்கு இங்க தான் சொல்லுவாங்க, மச்சான் அவனுக்கு பேசவே வராது, பட 4 வாட்டி பேச அவனே சொல்லுவான், என்னடா பரவாயில்ல நல்லா பேசுற, பேசணும்டா, பேசினாதான் பேச்சு வரும் அப்படின்னு நீயே சொல்லு. This is what you need. Don't hesitate, don't feel shy, don't feel bad, don't doubt. உங்களை டவுட் பண்ணாதீங்க, சந்தோஷமா பண்ணுங்க. தப்பு வந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டி இல்ல நிறைய வாட்டி தப்பு பண்ணாலும் பரவாயில்ல. ஆனா வேற வேற தப்பா பண்ணுங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கத்துக்கோங்க. learn from your mistakes. தப்பு செய்யாத மனுஷனே கிடையாது. பாடத்துல நான் சொல்றேன், கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு come out and fly in colors. And I'm sure this institute, in the institute, in the faculty, secretary, trustees, all these people will do great help for you. All the best for you. Have a great future ahead. Thank you. Thank you, sir. It's really an honor to have you, sir.